அடுத்தடுத்து சேல் ஆனாலும் பாட்லிங் பண்றதுக்கு இவ்வளவு ஃபிஷ் இருக்கா? நல்லா இருக்கு. ஆர்ஜிஜி அயன்மேன் மேல டஸ்ட் எல்லாமே வந்து குப்பை எல்லாமே சேர்ந்துரும். இத கம்ப்ளீட்டா இப்படி அழகா வராது, பந்து மாதிரிலாம் வராது. இப்போ நீங்க இத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவதார் இதெல்லாம் ஹேட்ச் ஆனது. பேரண்ட் அவதாருங்களா? ஓகே. இப்போ எல்லோ டிராகன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாட்லிங் பண்ணி இப்பதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. இது எல்லாமே எல்லோ டிராகன். எல்லோ டிராகன் கிட்டத்தட்ட ஒரு 2000 மீன். 2000 எக்ஸாட்டிக் ஃபிஷ் வெல்லோ டிஸ்ட்ரிக்ட்ல அவுட். இப்போ மதுரையில வந்து ஒரு பெட்டா ஃபார்முக்கு வந்திருக்கோம். மதுரையில ஃபைட்ருக்குன்னு ஒரு பண்ணையை பார்ப்போம்னு நினைச்ச பார்த்ததுல நம்ம நாகராஜன் ப்ரோ ஃப்ளோரான் ஃபார்ம் எடுத்தோம்ல, அவர் தான் கூட்டிட்டு வந்தாப்புல. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்க பேரு ப்ரோ? பேர் ஃபக்ருதீன். ஃபார்ம் பேரு? மரியம் அக்வாரியம். ஆக்சுவலாக ஃபார்மை வந்து பயங்கரமா ஆரம்பிச்சு குட்டியெல்லாம் இறக்கியிருக்காரு. பாட்டிலிங்கு மூட்டை நிறைய பாட்டில்லாம் வந்து வாங்கி வச்சுட்டாரு. பட் நிறைய வந்து அடி வாங்கிருச்சு. மீன் வந்து இப்போ குறைச்சலாக தான் இருக்கு. அதுவே என்னைய பொறுத்த வரைக்கும் அதிகம். குறைச்சல்னு இவர் சொல்றாப்புல. இப்போ என்னென்ன பேரண்ட் மெயினாக இங்கே இருக்குன்னு பார்ப்போம். குட்டிங்களும் ஒரு சிலது இறக்கி வச்சிருக்காரு. என்னென்னு பார்ப்போமா? சொல்லலாமா? இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பேரண்ட்டு பாட்டிலிங் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். பேரண்ட்டை பார்த்துட்டு நம்ம குட்டி பார்க்கலாமா? அப்போதான் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பா. எனக்கு எடுத்தோன்னே இந்த மஞ்சள் தான் பளிச்சுன்னு தெரியுது. எல்லோ டிராகன். எல்லோ டிராகன். ஓகே. இது மேலே ஃபீமேலா? நான் எல்லோ டிராகன் எடுத்தால் மட்டும் எனக்கெல்லாம் எல்லோ இவ்வளோ பளிச்சுனே வர மாட்டேது. நல்லா இருக்கு குவாலிட்டி. இது ரெட் டிராகன். இது அவதார் இப்போதான் மியூட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. கலர்னு ஏறல. கலர் நம்ம ஓன் ஃபுல் பிளாக்கா இருக்குங்களா? ஃபுல் பிளாக்கா இருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு சில பீசஸ் மியூட்டேஷன் ஆயிட்டு இருக்குன்னா இது கலர் வரும்ன்றீங்களா? ஆமா. எப்படி சொல்றீங்க கலர் வரும்னு? ஏன்னா நமக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்க உங்களுக்கு ப்ளூ கலர் டாட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கலர் நம்ம ஏறும் நம்பலாம். அது ஃபுல் பிளாக் கலர் இருக்கு. ஃபுல் பிளாக் கலர் நானும் இப்படி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பட் போக போக தான் வந்து தெரிஞ்சு அங்கங்க 1-2 டாட்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் மாறுது. ஓகே. இல்லை இதுக்கு இருக்கோ டாட்ஸ் இருக்கு. அதை வச்சு சொல்றீங்களா? சரி ஓகே. கேமராவில் தான் ஒரு டாட்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் நல்லா தெரியும். ஃபுல்லா இது மியூட்டட் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்க பிரீடுங்களா? ஆமா. ஓகே. அது மேலே, இது ஃபீமேலு. ஃபீமேல். இப்போ இது பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆகிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. டாட்ஸ் அதெல்லாம் அங்கங்கே தெரியும். ஓகே. இதில் ஒரு ஃபீமேல் தான் இருக்குங்களோ? நம்மளோட பிளட் லைன்ல வந்தது எடுத்து வச்சிருக்கேன். பட் இன்னும் மியூட்டன்ட் ஆகலை. ஓகே. இன்னொரு ஃபீமேல் வச்சிருக்கீங்க. இப்போ இது அடுத்து இதெல்லாம் பிரீட் இறக்குவீங்களா? ஆகலைனாலும் கண்டிப்பாக அது பிரீட் பண்ணிடலாம். ஓகே. இந்த குட்டி நமக்கு வந்துடும். இது நல்லா மீட்டட். சரி ப்ரோ. வேற என்ன பேரண்ட் இருக்குங்க? அவத்தான இது மேல செம்மையா இருக்கு. அது ஓன் பிரீடு. இதுல ஆர்சிஜி இருக்கு. இன்னும் சைஸ் ஆகணும்ல. டைல் முழுசா வரல. ஆர்சிஜி இதுமே நம்மளோட ஓன் பிரீடு தான். மேல ரெட் கோல்டன் கேலக்ஸி. கலரேஷன் ஃபுல்லா ஏறல. இன்னும் ரெட். ஆமா. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து கலரேஷன் வந்து ஆர்சிஜினா அயன்மேன் கூட நம்ம சொல்லலாம். நம்ம மாதிரி இல்ல கலந்தானே இது பேர் சொல்றோம். எப்படின்னு தெரியல. பட் நான் எடுக்கும்போது இந்த நேம்ல தான் கொடுத்தாங்க. இல்ல நமக்கு இந்த கோல்டும் ரெட்டும் வந்துட்டாலே அயன்மேன் நம்ம மார்க்கெட்ல சொல்றாங்க. அயன்மேன் இந்த ஃபீமேல் பாத்தீங்க இது நல்ல கலர் டார்க்கா இருக்கு. ரெட் நல்லா இருக்கு. ரைட். சைஸும் இது கூட இருக்கு. ஆமா ஃபீமேல். பட் இது ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா இப்படி இருந்தது. இது வந்து மியூட்டேஷன் ஆகுது. கொஞ்சம் ஷெல்லோ பேன் மாதிரி எல்லாம் இருந்து இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து மியூட்டேஷன் லேட்டா தான் ஏறுது. ஆமா. சரி சரி. இதெல்லாம் குறைச்சலா வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் உங்க பிரீட்னா நிறைய இருக்கணும்ல? இல்ல நிறைய இருந்துச்சு ஆக்சுவலா. இல்ல வெல்வெட் டிசீஸ் வந்ததுல இருந்து நிறைய வந்து அடி வாங்கிருச்சு எனக்கு. எது அடி வாங்கிச்சு உங்களுக்கு? எந்த பேட்ச் தான்? அவதார அடி வாங்குச்சு. ஆக்சுவலா அவதாரெல்லாம் வந்து நிறைய வந்து ஹேட்ச் ஆகி வச்சிருந்தோம். ஃப்ரைஸ்க்கு லாட் வந்து நிறைய வச்சிருந்தோம். அது வெல்வெட் டிசீஸ் அது ஒன்னு இதுக்கு ஸ்டார்டிங் ஆச்சு. அடுத்த பேரலா பார்த்தோம்னா அதுல யூஸ் பண்ண நெட்டா வேற டேங்க்ல போட 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 பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே வந்து ஆயிடுச்சுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2000 மீன். 2000 எக்ஸாட்டிக் ஃபிஷ் வெல்வெட் டிசீஸ்ல அவுட். இன்னும் இப்ப அவதார் பாத்தீங்கன்னா மேல டிசீஸ் வந்தது வந்து வச்சிருக்கேன். மாத்தி மாத்தி மெடிசன் போட்டு ஓரளவுக்கு தேத்தலாம்ல? இல்ல அதுவும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒட்டுக்கா இருக்கிறதுனால கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவதார் இதெல்லாம் ஹேட்ச் ஆனது. பேரண்ட் அவதாருங்களா? ஓகே. இது எல்லாமே சைசிங் பண்ணீங்களா? சைசிங் பண்ணோம். 1 இன்ச் வரைக்கும் எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம். 1 இன்ச் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் காலி ஆயிடுச்சுங்களா? ஓகே. இது என்ன குட்டிங்க? இது நீமோ கேலக்ஸி ஹாஃப் மூன். இது எல்லாமே அடி ஆயிடுச்சுங்க. இப்ப எதுவுமே இல்ல. இந்த எதுவுமே இல்ல. இதுல இருந்து இப்ப நம்மளுக்கு மிஞ்சினது ஒரு 4-5 பேரண்ட்ஸ். ஓகே. இதெல்லாம் பாட்டில் பண்ணனால இதெல்லாம் தப்பிச்சிச்சு.
இப்போ பேரண்ட்டுக்கு ஃபீட்ல என்ன போடுவீங்க? பேரண்ட்டுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து பிளட் வார்ம்ஸ் வந்து யூஸ் பண்றோம் எல்லாத்துக்குமே. பேரண்ட்டுக்கு பிளட் வார்ம்ஸ். குட்டிங்களுக்கு டாப்னியால இருந்து ஒரு 10 to 15 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து டியூபிஃப்ளெக்ஸ் வார்ம்ஸ் வந்து எடுக்காங்க. டியூபிஃப்ளெக்ஸ் வார்ம்ஸ் நீங்க இப்ப எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும், டஸ்ட் எல்லாமே சேர்ந்து. ஓகே. இதுல இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வார்ம்ஸும் இருக்கும், மேல டஸ்ட் எல்லாமே வந்து குப்பை எல்லாமே சேர்ந்துருக்கும். இத கம்ப்ளீட்டா இப்படி அழகா வராது, பந்து மாதிரிலாம் வராது. ரைட்டு. இதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இப்படி ராவா வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவோம். இதை வாட்டர் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா சரி இப்படி உங்களுக்கு ஒரு செமி சாலிடா கிடைக்கும். சரி. இதை ஒரு கண்டெய்னர்ல போட்டு கம்ப்ளீட்டா வந்து ஏர் டைட்டா போட்டு மூடிடும். ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கட்டி வச்சிரும். சரி. ஒரு 1 hour விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உள்ள வந்து அது பிரீத் பண்ணணும் இல்லையா, வார்ம்ஸ். பிரீத் பண்றதுக்காக வெறும் வார்ம்ஸ் மட்டும் டஸ்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா அப்படியே மேல எந்திரிச்சு வந்துடும். அது ஒரு 1 hour விட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா மேல் லேயர் பூராமே தனியா வெறும் வார்ம்ஸா நிக்கும். அதை நம்ம வந்து தனியா எடுத்து இந்த மாதிரி வந்து வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே. அப்ப டியூபிஃப்ளெக்ஸ் வார்ம்ஸ் வந்து இப்படிதான் நம்ம வந்து தனியா நம்மளுக்கு வெறும் டியூபிஃப்ளெக்ஸ் வார்ம்ஸா கிடைக்காது. எடுக்கும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வரும். சரி. மூச்சோடவே கரெக்டா பிரிஞ்சு வந்துரும். கரெக்டா பிரிஞ்சு வந்துரும். பட் ஆனா நீங்க ஒரு 1/2 hour இல்ல 1 hour தான் விடணும். அதுக்கு மேல வச்சீங்கன்னா அது பிரீத் பண்ண முடியாம செத்து போயிடும். எல்லோ FCCP ஃபீமேல் இருக்கு, மேல் இந்த இதுல வந்து இதாயிருச்சு. ஓகே. இதுக்கான குட்டி எல்லாமே தனியா எடுத்து வச்சிருக்கோம். ஓகே. FCC-க்கான குட்டியும் இருக்கா? இருக்கு. ஓகே. இதெல்லாம் என்ன சைஸ் ஆகும்? ஆமா, இதெல்லாம் இனிமேல் தான் பிரீட் ஆகும். நல்லா இருக்கு. RGG அயன்மேன். இதை விட இது கலர் நல்ல டார்க்னஸ் இருக்கும், உங்களுக்கு ரெட்னஸ் கிடைச்சிருக்கும். ஓகே. இன்னும் ஏறும்ல கலர். ஆமா. இப்போ நீங்க எல்லோ பாத்தீங்கன்னா எல்லோ நம்மகிட்ட வந்து ஒரே செட் எல்லோ டிராகன் வந்து பிரீட் ஆனது பிரைஸ் இப்போ பாட்டிலிங் இப்பதான் ஏத்துற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் பாட்டிலிங் பண்ணிருக்கோம், மீதி எல்லாமே அப்படியே கம்யூனிட்டி டேங்க்லயே தான் இருக்கு. குட்டிங்க இருக்கு, ரெடி சேலுக்கு இருக்கு. சரி. இங்கிட்டு இருக்க ஃபைட் எல்லாம் இது வந்து நீமோ கேலக்ஸி ஹாஃப் மூன். ஓகே. ஃபீமேல்ஸ் இதெல்லாமே இப்போ பேரண்ட்ஸுக்காக எடுத்து வச்சு க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஃபர்தரா இது வந்து இன்னொரு 20 days கழிச்சு எல்லாமே பிரீடிங்க்கு ரெடி ஆயிரும். சரி. இப்போ ரெடி சேலுக்கு ஃபிஷ் பார்க்கலாமா? இப்போ எல்லோ டிராகன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாட்டிலிங் பண்ணி இப்பதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே இது எல்லாமே எல்லோ டிராகன். இது கம்மியா தான் பாட்டிலிங் பண்ணிருக்கோம், மேல என்ன இருக்கு. இது ஆனா கொஞ்சம் சின்ன சைஸா தான் இருக்குங்களா? ஆமா, இப்பதான் பாட்டிலிங் பண்ற ஸ்டேஜ் இது. ஓகே. இன்னும் ஏஜா இருக்கும். அந்த எல்லோ நல்லா டார்க் ஆகும். எல்லோ இன்னும் டார்க் ஆகும். ஃபின்னேஜ் வந்து இது நல்லா இருக்கும். பேரண்ட்டுக்கு செம்மையா இருந்துச்சு அந்த எல்லோ. அது ஒரு குட்டி தானே? ஆமா, அது இருக்கிறதே ஒரு பேர். ஆமா. ரெட்ரான் நல்லா ரெட் வந்துருச்சு. இப்பயே ரெட்ல சில்வர் பாடியா? ஆமா, சில்வர் பாடி வருது, இதுல ப்ளூ அந்த மாதிரி மாறி வருது. இதெல்லாம் ரெடி சேலுக்கு இருக்கு. நீங்க எப்படி ஹோல்சேலா ரீட்டைலா எந்த மாதிரி? இல்ல, ஹோல்சேலும் ரீட்டைலும் ஓகே, ரெண்டுமே பண்ற ஐடியா தான். சரி. இப்போ இது ரீட்டைல்னா எவ்வளவு வரும்? இந்த எல்லோ ரீட்டைல்னா பெர் பேர் 250க்கு கொடுக்கலாம்னு வச்சிருக்கோம் பிளான் பண்ணி. இந்த சைஸ் செமி அடல்ட் சைஸ்ன்றனால நம்ம 250க்கு பண்றோம். ஓகே. இது குவாலிட்டி அத பேரண்ட் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுவும் அதே ரேட்டுங்களா? இதுவும் அதே தான். ஓகே. சரி ப்ரோ. அடுத்து வேற எங்க இருக்கு ஃபிஷஸ்? மேல போய் பார்க்கலாம். பரவாயில்ல, ஃபைட்டரை கண்ணாடி தொட்டியில இறக்கி வளர்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன குட்டிங்க இருக்கு? இது டபுள் டெயில். டபுள் டெயிலா? ஆமா, நீங்க நல்லா கொஞ்சம் க்ளோஸ் அப்பா பாத்தீங்கன்னா தெரியும் அதோட டெயில். டபுள் டெயில் பிளக்கார்டு குட்டிங்களா? உள்ள டாஃப்னியா ஓடுதுங்களோ? ஆமா, டாஃப்னியா இருக்கு, கொஞ்சம் வண்டு இருக்கும். அந்த டாஃப்னியாவோட சேர்ந்து வண்டை திங்காதுங்க. டாஃப்னியா வந்து தனியா உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கிறது எல்லாமே வண்டு. சரி. டபுள் டெயில் பேரண்ட் எனக்கு நீங்க காட்டவே இல்லையே. எனக்கு எல்லாமே நிறைய மீன் வந்து எல்லாமே வந்து வெல்வெட் டிசீஸ்ல போயிருச்சு, கம்ப்ளீட்டா போயிடுச்சா பேரண்ட்டும்? ரைட். ஓகே. கீழே என்ன இருக்கு? இது ரெட் டிராகன். ஓகே. கீழே நீங்க பேரண்ட்ஸ் பாத்துருப்பீங்க, அது இப்பதான் வந்து கலரேஷனே வர ஆரம்பிக்குது. ஓகே. கீழே நம்ம தான் பாட்லிங் சைஸ்ல கூட பார்த்தோம்ல, சில்வர் பாடி. அது நம்ம வந்து எல்லோ, இது வந்து ரெட். இல்ல, ரெட் டிராகன் நம்ம பார்த்தோம்ல. அது சில்வர் வித் ப்ளூ கலர் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர்லயே இருக்கும் இதோட பாடி. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா ப்ளூ ஷேட் தெரியும், இதுல அந்த ப்ளூ ஷேடே வந்து வராது. ஒயிட்டா இருக்குமா பாடி? ஃபுல்லா சில்வர் கலர்ல இருக்கும், பியூர் சில்வரா இருக்கும். ரைட். இதுக்கும் அது இப்ப வந்து இந்த டியூபிஃப்ளெக்ஸ் வார்ம்ஸ் எல்லாத்தையுமே இப்ப இந்த சைஸ்லயே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 1 மாசம் குஞ்சில இருந்து வார்ம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சதுங்க. ஆமா. இது எவ்வளவு இருக்கும்? ஒரு 40 நாள் குஞ்சா இருக்குமா? அவ்வளவுதான், அரௌண்ட் ஒரு 40 days. ரைட். குட்டி இதுல கம்மியா தான் இருக்கு. டபுள் டெயில்ல ஓரளவுக்கு நல்லா நிறைய இருக்குங்க. இல்ல, இது இந்த தடவை இந்த கிளைமேட் இஷ்யூ என்னன்னு தெரியல, எல்லாத்துலயுமே ஈல்டு வந்து கொஞ்சம் கம்மி தான். கவுண்ட் கம்மி. இது எல்லோ FCCP.
எல்லோ எஃப்சிசிபியா சுத்தமாக கலர் டர்ன் ஆகல இன்னும். இனிமேல் தான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மார்னிங் சன்லைட்ல பார்த்தோம்னா அதோட பாடியில வந்து அந்த ஓகே பேல்ஸ் மாதிரி லைட்டா சைன் ஆகிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ரைட். இப்போ பார்க்க மஸ்டர்ட் கேஸ் குட்டிங்க மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாத்துலேயும் ஆனால் கவுண்ட் கம்மியாக தான் இருக்கு. இது அவதாரம் மிச்சம். டிசீஸ் வந்ததுல வந்து மிச்சம். சரி இதையாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்ட்டு வச்சுட்டு இருக்கேன். இன்னும் அது எல்லாமே அந்த டெய்ல் எல்லாமே ஷ்ரிங்க் ஆகி அப்படியே தான் நிக்குது. இதெல்லாம் மியூட்டன்ட் ஆனது. பிளாக் கலரா இருக்குங்களே. டபுள் டெயிலும் இருக்கும். ஓகே. ஓ டபுள் டெயில் பேட்சும் இருக்கு. ஆமா, அவதாரல டபுள் டெயில். டைல் கட் ஆயிருக்கு போல நினைச்சு பாருங்க. இல்ல டபுள் டெயில். டபுள் டெயில். ஓகே. இது மாதிரி தான் ஒரு லாட் வந்து கிட்டத்தட்ட இந்த சைஸ்ல வந்து ஒரு அவதார் மட்டும் ஒரு 1000 கிட்ட இருந்தது. எல்லாமே காலி. இப்போ மேலே இவ்வளோ பெரிய இடம் மீனுக்குன்னு வச்சிருக்கீங்க. ஆனால் ஏன் எல்லாமே கீழே வீட்டில் பாட்லிங் பண்ணி இல்லை, இங்கே ஆரம்பத்தில் வந்து ஷெட்டு போட்டு பண்ணது. பட் இந்த வெயில் காலத்தில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கு இங்கே. இப்போ இந்த மேலே இருக்க டேங்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து தண்ணி ஹீட் ஆயிருது. மீனால சர்வே பண்ண அந்த அளவுக்கு. கண்டிப்பா தொட்டிலேயே சுடுது. கீழே 2 ரேக் பார்த்தோம்னா அது ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. மேல இருக்கிறது எல்லாமே டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. பாட்லிங் பண்ணதெல்லாம் நான் இங்க பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வாட்டர் ரொம்ப ஹீட் ஆகி மீன் வந்து ஒரு சாக ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பொழைச்சிருந்தாலும் வளர்ச்சியே இருக்கு. இல்ல, மீன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி சாப்பாடு போட்டா கூட எடுக்க மாட்டேங்குது. அந்த அளவுல தான் மீன் இருந்துச்சு. ரைட்டு. அந்த அளவுக்கு அனல் வருது போல இருக்கு. அதனாலதான் தொட்டி எல்லாமே காலியா எல்லாமே இங்க எம்டி பண்ணிட்டேன். மீன் இல்லாத இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்களா? இல்ல மீன் இருக்கு, வாங்க பாக்கலாம். இப்ப எல்லோ டிராகன் கீழே பாத்தீங்க இல்லையா பாட்லிங்ல? ஆமா. ஓகே. அப்ப அடுத்தடுத்து சேல் ஆனாலும் பாட்லிங் பண்றதுக்கு இவ்வளவு ஃபிஷ் இருக்கா? இருக்கு, ஸ்டாக் இருக்கு. கையில எடுத்து காட்டுங்க என்ன சைஸ்னு அப்படியே பார்ப்போம். ஒரு 1.5 இன்ச் இருக்கும்ல. அப்பா நல்லா எல்லோ வந்திருக்குங்களே. ரைட்டு. ஒரு 50 பேர் எல்லோ டிராகன் கேட்டாலும் கொடுக்க முடியும். 50 மேல் 100 மேல் கேட்டாலும் கொடுக்கலாம். ஆனா பாட்லிங் சைசிங் பண்ணிக்கணும். ரைட்டு ப்ரோ. ஹோல்சேலுக்கும் ரேட் அதே இல்ல, ஹோல்சேல் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஹோல்சேல் ரேட் மாறும். ரீட்டைல்னா பேர் 250. ஆமா. சரி, மேல் மட்டும்னா எவ்வளவு தரலாம்? மேல் மட்டும்னா நான் இன்னும் அது இது யோசிக்கல. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதை சொல்றேன் ஃபர்தரா. சரி, ரைட். அங்க என்ன இருக்குங்க? அது நம்ம கீழே பார்த்தா அந்த ரெட் டிராகன் நான் சொல்லலையா, அந்த பாடி வந்து அது வேற கலர்ல வந்துச்சு. அது பேரண்ட் எங்க இதாச்சுன்னு தெரியல. பட் அது மட்டும் பார்த்தோம்னா பார்ட்டிஷன் போடாத நம்ம. ஆமா. ரைட் ப்ரோ. இதுக்கு ஃபீட் எல்லாம் என்ன நீங்க போடுறீங்க? டாஃப்னியா வார்ம்ஸ். ஓ, நீங்க புடிச்சு தான் போடுறீங்களா? ஆமா. டிபி ஃப்ளெக்ஸ் வார்ம்ஸ் இது எல்லாமே ரெகுலரா நம்மளே வந்து போய் எடுத்துட்டு வந்துடுறது இங்கே. ஓ சரி, ரைட். மத்தபடி இந்த ஆர்டிமியா இல்ல, ஆர்டிமியா வந்து நம்மளுக்கு இங்க நேச்சராவே லைவா கிடைக்கும் போது நம்ம எதுக்கு ஆர்டிமியா போகணும்? அதனால நம்ம அது போறது இல்லை. எப்படி போனாலும் மார்னிங் ஒரு 6:30 போல போனோம்னா எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அரௌண்ட் ஒரு 8 o'clock வந்துடலாம். இப்ப நான் உங்ககிட்ட சோர்ஸ் இல்லைன்னு வச்சுப்போம். சும்மா உதாரணத்துக்கு டாஃப்னியா இல்ல, வார்ம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க என்னென்ன போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆல்டர்னேட்டா ஒண்ணு பெல்லட்ஸ் போலாம், இல்லன்னா நம்ம ஃப்ரோசன் ஃபுட் இந்த மாதிரி ஆர்டிமியா போலாம். குஞ்சா இருந்தா மைக்ரோ பெல்லட்லாம் போட்டு தேத்தி கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடினா டிபி ஃப்ளெக்ஸ் வார்ம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டாஃப்னியாக்கு ஆல்டர்னேட்டிவா சப்போஸ் சிஸ்ட் கொடுக்கலாம். சிஸ்ட்னா என்னது? சிஸ்ட் இப்ப நம்ம தூத்துக்குடியில ஆர்டிமியா வாங்குறீங்க இல்லையா, அதோட எக்ஸ் சொல்றீங்களா? ஓகே, டைரக்டா குடிக்கிறது. டீகேப்சுலேட்டட் வந்து எந்த அளவுக்கு பீட்டாஸோட ஃப்ரைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஓகே, அப்ப சிஸ்ட் வேற டீகேப்சுல் வேறயா? டீகேப்சுலேட்டட்ன்றது ஜஸ்ட் அந்த ஓட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தான் அவங்க கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா நம்ம ஹேட்ச் பண்ணி போறது வந்து லைவா மூவ் ஆகும். ஓகே, இது மூவ் ஆகுறத தான் போய் மோஸ்ட்லி வந்து போய் பிடிக்கும். நாங்கலாம் பிபிஎஸ் அவ்வளவுதான், பேபி பேர். அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கா? நாங்க தூத்துக்குடியில முத அது வாங்கும்போது சிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. சரி, ரைட் பிரதர். மீன் எல்லாமே பாத்துட்டோமா நம்ம? ஓகே, இப்ப கரண்டானா உங்ககிட்ட எல்லோ டிராகன் ஸ்டாக் இருக்கு. எவ்வளவு நாளும் கேட்க கொடுக்கலாம் நம்ம. ரெட் டிராகன் ஓரளவுக்கு ஸ்டாக் இருக்கு. கண்டிப்பா. நீமோ கேலக்ஸி இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 to 3 months டைம் ஆகும். பேரண்ட் கீழ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கொடுக்கலாம். இப்போ எப்படி ப்ரோ லொகேஷன் கொடுத்துடலாமா? டைரக்டா வந்து வாங்கலாமா? இங்க மதுரை தான், அது ஒன்றும் பிரச்சனை. மதுரை தான். உங்க நம்பரும் லொகேஷனும் நான் கொடுத்துறேன். வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகே, நன்றி. தேங்க்யூ. சரி, இப்போ ரெடி சேல் ஃபிஷ் பார்க்கலாமா? ஏன்டா வந்தோன்ற மாதிரி கீழே உட்காந்துருக்கீங்களா? அப்படிதான். நான் அதெல்லாம் பப்ளிக்கா போட்டுருவேன். அதுதான் ஃப்ரெண்ட்லியே போடுவேன். இப்போ எல்லோ டிராகன்